ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்வீட் ஹோமோட எபிசோட் 7 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 6 எபிசோட் போட்டாச்சு. அதை முதல்ல பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும். 6 எபிசோட நான் எப்படி போய் பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், மறக்காமல் பார்த்துருங்க. இப்போ எபிசோட் 7. இந்த எபிசோடோட ஆரம்பத்திலேயே டாக்டர் வந்து வேகமாக வர மான்ஸ்டரோட முகத்தில் அம்பு விட்டுருப்பான்ல, அந்த மான்ஸ்டர் அம்புல அடி வாங்கிட்டு டாக்டர் எல்லாம் தேடி பார்க்குது. எல்லாருமே காருக்கு அடியில் போய் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. டாக்டர் கிட்ட வந்து ஹீரோ கார் சாவியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லா கார் சாவியும் டாக்டர் எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஒவ்வொரு காரோட பட்டனையும் அழுத்த கார் வந்து சத்தம் போட ஆரம்பிக்கும். அந்த மான்ஸ்டர் போய் வேகமாக அதை அடிச்சிட்டு இருக்கும். இதான் டைம், நம்ம எஸ்கேப் ஆயிடலாண்டி 3 பேரும் அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது டாக்டர் தெரியாமல் அவங்க பக்கம் இருக்கிற காரையை அழுத்திடுவான். கரெக்டாக அந்த மான்ஸ்டர் வந்து இவங்களை தாக்க வரும்போதே டாக்டர் கார் எடுத்துகிட்டு வந்து அந்த மான்ஸ்டர் அடித்து தள்ளிடுவான். எல்லாருமே காருக்குள்ளே வேகமாக ஏறுங்கன்னொடனே ஏறி உட்காந்துப்பாங்க. உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னு கிட்டார் வசிக்கிற பொண்ணு கேட்டோன்னே டாக்டர் இல்லை, ஆனால் ரிட்டன் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டேன்னொன்னே நம்ம ரவுடியோட மூஞ்சை பார்க்கணுமே, ஆடி போயிடுவான். கவலைப்படாத, நான் நல்லா தான் வண்டி ஓட்டுவேன், வேகமாக வண்டி ஓட்டுன்னு இருப்பான். நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கவங்க கார் பார்க்கிங்காண்ட. இதில் கிட்டார் வாசிக்கிற பொண்ணோட முடிய வேற ஒரு மான்ஸ்டர் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கோம். உடனே நம்ம ஸ்வாட்ஸ்மேன் தான் மன்னிச்சிருமா அப்படின்ட்டு கத்தி வச்சு முடிய அறுத்து அவளை காப்பாற்றிடுவா. அவளும் போட்டு அந்த மான்ஸ்டர் அடின்னு அடிச்சிட்டு இருப்பா. ஒரு வழியாக காரை இடிச்சு ஒரு ஓரம் நிறுத்திடுவாங்க. இறங்கி எல்லாருமே உள்ளே போகலான்னு பார்த்தா மான்ஸ்டர் பக்கத்தில் வரும். அப்போ பார்த்தா நம்ம மிலிட்ரி தாத்தா ஃபயர் கன் எடுத்துகிட்டு வந்து அந்த மான்ஸ்டரை பொசுக்குவார் பாருங்களேன். அங்கே இருக்கிற ஒரு மான்ஸ்டரை விட மாட்டார், எல்லாத்தையுமே எரிச்சிருவார். இந்த பக்கம் அந்த குழந்தைய வந்து ஸ்பைடர் மான்ஸ்டர் மேலே கொண்டு போச்சுல, காப்பாற்றுறதாக அந்த தாத்தா விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருப்பார். உள்ள ரூம்குள்ளே எல்லாருமே பூட்டிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம வெளியே போகக்கூடாதுன்ட்டு. ஆனால் அந்த ஆர்மிக்காரரோட பொண்ணு தான், நான் போய் அவன் கதவு திறன்னோடனே கூட டான்ஸர் பண்ணோம், நீங்களாம் கேவலமான மனுஷங்களா இருக்கீங்கன்ட்டு கதவு திறந்துட்டு 2 பேர் மட்டும் வெளியே வந்துருவாங்க. அந்த ஸ்பைடர் அப்படியே ஆடியுமே ட்ராப்பை வந்து உடச்சிக்கிட்டு கீழே விழுந்துரும். அந்த தாத்தாவை வந்து கொல்ல பக்கத்தில் வரும். அந்த குழந்தைய வந்து அந்த தாத்தா எழுப்பி அமுச்சு விட்ருவாரு. கரெக்டாக அதோட கொடுக்கு வச்சு அந்த தாத்தாவோட காலில் குத்திரும். இவங்க 2 பேரும் கயிறை பிடிச்சி பின்னாடி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மான்ஸ்டரை, முடியவே முடியாது. அப்போ திடீர்னு பார்த்தா எல்லாருமே வந்துருவாங்க பாருங்களேன். எல்லாருமே வந்து அந்த மான்ஸ்டரை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாங்க. அதே டைம்ல அந்த குழந்தை ஓடி போச்சுல, பாட்டில் பாம்பு எடுத்துன்னு வந்து அந்த மான்ஸ்டர் மேலே தூக்கி அடிச்சிடும். இவங்களால கயிறு இழுக்க முடியாம விட்டோன்னா அந்த மான்ஸ்டர் எல்லாரையும் கொல்றதுக்காக பக்கத்துல வரும். அந்த தாத்தாவை வந்து நம்ம ரவுடியும் ஸ்வாட்ஸ்மேனும் இழுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோ அப்போ அந்த கத்தியை எடுத்துன்னு வந்து குத்தி ஷாக் கொடுப்பான் பாருங்களேன். கண்ணெல்லாம் கருப்பாயி பயங்கரமான ஒரு பிஜிஎம்மே போட்டிருப்பாங்க. அந்த மான்ஸ்டரும் கொஞ்சம் கூட நம்ம ஹீரோ விடாம குத்திக்கிட்டே இருக்கோங்க உடம்புக்குள்ள. அப்போ கூட நம்ம ஹீரோ விடாமல் அதுக்கு ஷாக் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஹீரோ மேலேயே அந்த மான்ஸ்டர் விழுந்துரும். எல்லாருமே பார்ப்பாங்க, ஏன்னா உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கான் ஹீரோ. அது கூட கடைசியில் அதை கொண்டு போட்டு ஹீரோ ஏஞ்சி பார்ப்பாங்களா. எல்லாருமே பயந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ மறுபடியும் அவன் கண்ணு பழையபடி ஆகிட்டு அந்த ரூமுக்கு தான் போயிட்டு இருப்பான். அந்த டைரி கொடுத்தால ஒரு பொண்ணுக்கிட்ட, அந்த பொண்ணு வந்து எங்களை மன்னிச்சிரு யுன்சோ, நீ எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்படுறேன், நாங்கள் போய் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிறோமேன்ட்டு அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்கும். அதே மாதிரி நம்ம ஸ்வாட்ஸ்மேனும் நமக்காக எவ்வளோ உதவி பண்ணியிருக்கான், நம்ம ஆனால் கேவலமாக நடந்துக்கிறோமேன்னு கத்துவான். டாக்டர் இதை கேட்டோன்னே இதுக்கப்புறம் நீ உள்ளே இருக்க வேணான்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிடுவான். ஹீரோவாக அந்த ரூம் கதவை மூடிடுவான் உள்ளே போகாமலேயே. அடுத்து அந்த ஆர்மிக்காரனோட பொண்ணு வந்து ஸ்வாட்ஸ்மேனுக்கு கட்டு போட்டுன்னு இருப்பான். அந்த கார் ஆக்சிடென்ட் ஆச்சுல, அதில் வந்து அவரோட கையில் அடிபட்டுருக்கு போல இருக்கு. அந்த பொண்ணு நம்ம ரவுடி கிட்ட போய் இந்தா நீயே மருந்து போட்டுக்கன்னு பாப்பா. மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்க, சாவறதுக்கு அவ்வளோ ஆசையாக நம்புது, இந்த உலகத்தில் இதுக்கப்புறம் உயிரோடு இருக்கணும்னு யார் நினைப்பான்ற மாதிரி ரவுடி சொல்லுவான். இந்த உலகமோ எந்த உலகமோ நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் மனுஷத்துவத்தோட வாழ்ந்து தான் ஆகணும், கூடிய சீக்கிரத்தில் செத்துறாதன்ற மாதிரி சொல்லிட்டு போவா. உடனே நம்ம ரவுடி உனக்கு தான் ஆஸ்துமா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேட்பானா. ஆமாம், ஆனால் நான் சாவறதை பற்றி எப்போவுமே யோசிக்க மாட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லும். சரி என்னை மன்னிச்சிரு, எனக்கு நீயே மருந்து போட்டு விடுன்ட்டு நம்ம ரவுடி சட்டையை தூக்கி காட்டுவான். பார்த்தா முதுகெல்லாம் எரிஞ்சு போய் ஒரே ரத்த காயமாக இருக்கும். இந்த மனுஷன் பயங்கர கஷ்டப்பட்டு தான் அவனோட வாழ்க்கையில் வளர்ந்துருக்கான் போல இருக்கு. அதனால தான் கொஞ்சம் முரடானா ஈவு இறக்கம் இல்லாமல் நடந்துக்கிறான். அடுத்து நம்ம ஹீரோ சாப்பிட்ற இடத்துக்கு வந்தால் எல்லாருமே ஹீரோவை வினோதமாக முறைச்சி பார்ப்பாங்க. அந்த பொண்ணு மட்டும் என்னோட சாப்பாடுலேருந்து கொஞ்சம் எடுத்துங்கன்ற மாதிரி தருவா. இல்லை எனக்கு வேணாண்டி ஹீரோ கிளம்பி போயிடுவா. நாய் வச்சிருக்க லேடி தான், நீங்கள் என்னடா பண்ணுறீங்க, அவனை வினோதமாக முறைச்சி பார்க்குறீங்க, அவன் தப்பாக எடுத்துக்க மாட்டானான்ற மாதிரி கத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ரவுடியும் ஹீரோவும் சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் கூடயும் இவங்களால சாப்பிட முடியல, எல்லாருமே வினோதமாக பார்க்குறாங்கன்ட்டு தனியாக சாப்பிடலான்னு வந்திருப்பாங்க. அங்கேயும் சாப்பிடாம நின்னோடனே நம்ம தாத்தா தான் வந்து உட்காந்துட்டு சாப்பிட மாட்டிங்களா, ஒழுங்காக உட்காந்து சாப்பிடுங்கடான்ட்டு சாப்பிட்டுன்னு இருப்பாரு. ஆனால் இவங்க 2 பேரும் சாப்பிடவே மாட்டாங்களா. இதை பார்த்தோன்னே ஒருத்தன் மூஞ்ச பாரு, மூஞ்சி ஃபுல்லாக தீஞ்சு போயிருக்கு. அப்புறம் உன்னோட கையில் என்னடா எப்படி அந்த தழும்பு வச்சுன்னொடனே ஹீரோ அதை மறைக்க பார்ப்பான். நீங்கள் பெரிய ஆட்களாக இருக்கலாம், ஆனால் நானும் இன்னும் குறைஞ்ச விளையாண்டு வயிற்ற காட்டுவார். வயிற்றுல பெருசாக கீரல் இருக்கும், ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. என்னோட உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் போயிடுச்சு. எல்லா ஆர்மியில் சண்டை போடும்போது நடந்தது தான். டாக்டர் சொன்னார் நான் 6 மாதம் தான் உயிரோட இருப்பேன்னு, ஆனால் 6 மாதத்தை தாண்டி கூட நான் உயிரோட இருக்கேன். என்னோட சீக்ரெட் என்ன தெரியுமா, சாப்பிடுவேன், எது கிடைச்சாலும் தின்னுக்கிட்டே இருப்பேன், ஒழுங்காக தின்ற வேலையை பாருங்களான்னொன்னே இவங்களும் எடுத்து வேகமாக சாப்பிட்னு இருப்பாங்க. அடுத்த சீனில் நம்ம பேலட் டான்ஸர் பொண்ணு வந்து காலில் பயங்கரமாக காயம் இருக்கும்ல, டான்ஸ் அடி, அது கட்டு போட்டுன்னு இருப்பா. அவளோட அண்ணங்காரன் தான் வந்து நான் கட்டி விட்றேன்னு கட்டி விட்டுன்னு இருப்பான். இவ பார்க்கும்போது அவனோட கண்ணாடி உடஞ்சி ஃப்ரேம் மட்டும் ஒரு பக்கம் பேக்கெட்டில் வச்சிருப்பான். வேகமாக அவனோட கண்ணாடியை எடுத்து ஒரு பேண்டேட் ஒட்டிக்கிட்டு இருப்பா. அப்போ இவனோட கண்ணு மங்களாக தெரியும்ல. அவனோட தங்கச்சியை பார்க்கும்போது ஃபுல்லாக இவன் மேலே அவ்வளோ பாசம் இருக்குங்க. கண்ணு ஃபுல்லாக செவந்து அழுதுகிட்டே இருப்பா. அழுதுகிட்டே கண்ணாடிக்கு பேண்டேட் ஒட்டிட்டு அவனோட கையில் கொடுத்துட்டு அங்கேருந்து எஞ்சி போயிடுவா.
இவனை கண்ணாடியை போட்டுக்கிட்டு அந்த கண்ணாடியை பார்த்து சந்தோஷப்பட்டுன்னு இருப்பான். அப்புறம் இங்கே குட்டி பசங்களை காமிச்சா வா விளையாடலான்ட்டு சின்ன பையன் கூப்பிட்டுன்னு இருப்பான். ஒழுங்கா என்னை தொல்லை பண்ணாமல் போண்டு தள்ளி விட்டுருவா. கால் உடஞ்சவர் வந்து ஒழுங்காக விளையாடுவோம் தம்பி கூடனோடனே முடியாது, இதுக்கு பதில் என் கையில் கன்று கொடுத்துருங்க, நான் மான்ஸ்டரை கொல்லுவேன்ற மாதிரி சொல்லுவா. இங்கே பாருமா, நீ வளர்ந்த பிறகு கொல்லுன்ற மாதிரி தான் இவர் சொல்லுவார். இல்லை, அது வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும்ல, நான் செத்துட்டேன்னா என் தம்பியும் செத்துருவான், அவனை நான் தான் பாதுகாத்தாகணும், இதனால நானும் சண்டை போட்டே தீருவேன்ற மாதிரி இந்த சின்ன குழந்தை சொல்லிட்டு இருப்பா. அடுத்து இங்கே காது ஃபுல்லாக கம்பல் குத்திட்டு இருக்கிறவன் வந்து குளிச்சிட்டு இருப்பா. என்னடா 3 நாளைக்கு ஒரு தடவை தான் குளிக்க விடுறீங்க, அப்போ கூட நிம்மதியாக விட மாட்டீங்களான்னு குளிச்சிட்டே இருக்கும்போது மேலே ஷவர்லேருந்து வர தண்ணி திடீர்னு கருப்பாயிடும் பாருங்க, அப்படியே கத்திக்கிட்டு இருப்பான். டாக்டர் அடுத்த சீனில் கால் உடஞ்சவரை பார்த்து மீட் பண்ணி டேங்க்ல இருக்க தண்ணி கெட்டு போச்சு, சாப்பாடு வேற ரொம்ப கம்மியாக இருக்கணும்னா இது ரொம்ப மோசமான விஷயம்ன்ற மாதிரி பயப்படுவார் இவர். உங்கள் கால் எப்படி இருக்குன்னு டாக்டர் கேட்டோன்னே எனக்கு இடுப்பு கீழே எந்த ஒரு வழியும் தெரியவே தெரியாதுன்ற மாதிரி சொல்லுவார். ஏதாவது முக்கியமான விஷயமானோடனே என் கூட பேஸ்மெண்ட்டுக்கு வாங்கன்ட்டு டாக்டர் வந்து கால் உடஞ்சவரை கூப்பிட்டு போயிட்டு இருப்பாரு. அங்கே போனான்னு பார்த்தா நிறைய முடி வச்சிருக்கிறவன் வந்து டாக்டரை மறைப்பான். என்னடா பண்ணுறீங்கன்னு திரும்பி பார்த்தா ஃபுல்லாக கொரியர் பேக்கேஜ்லாம் வந்திருக்கோம்ல இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு, அது பேஸ்மெண்ட்டில் தான் இருக்கும், அதை தான் போய் எடுத்துன்னு வந்திருப்பாங்க 3 பேராக சேர்ந்து. டாக்டர் இதை பார்த்தோன்னா கத்துவான், எதுக்கு இங்கே போனீங்கன்னொன்னே நீங்கள் தானே பேஸ்மெண்ட்டில் இருக்க எல்லா மான்ஸ்டரையும் கொண்டுட்டேன்னீங்க, இது எடுத்தால் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்களே இருந்தால் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏதாவது பண்ணுங்கன்னு டாக்டர் அங்கேருந்து போயிடுவான். அப்போ கண்ணாடி போட்டவங்கிட்ட ஒரு பேக்கேஜ் இருக்கும், அந்த டாக்டரோட பேர் தான் இருக்கும், தரதுக்காக பின்னாடி வந்துட்டு இருப்பான். அப்புறம் டாக்டர் கால் உடஞ்சவரை வந்து பேஸ்மெண்ட்டுக்கு கொண்டு போய் ஒரு காரை காட்டுவான். இந்த காரை நீங்கள் ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணணும், கம்பியெல்லாம் யூஸ் பண்ணி, எந்த மான்ஸ்டரும் இதில் ஏறி தாக்கக்கூடாதுன்ற மாதிரி கேட்பான். புரியுது, இங்கேருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறேன், அதானே நம்புது. ஆமாம், சாப்பாடு கம்மியாக இருக்குது, இங்கேருந்து வெளியே போய் ஒன்று நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும், இல்லை இங்கேருந்து கண்டிப்பாக வெளியே போகணும், போகிற நிலைமையை பார்த்தா இதுக்குள்ளே இருந்தே ஒருத்தராக நம்ம செத்துருவோம் போல இருக்குன்ற மாதிரி டாக்டர் சொல்லுவான். இதை மொத்தத்தையும் கண்ணாடி போட்டுருக்க அவன் கேட்டுட்டு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருவான். இந்த பக்கம் பேக்கேஜ் உள்ளே எடுத்துகிட்டு வந்து அந்த நாய் வச்சிருக்கவங்க தான் எல்லாரோட பேரை சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ எல்லா பேக்கேஜையும் எடுத்து இது எந்துன்னு எடுத்து வச்சுட்டே இருப்பாங்களா. இதை பார்த்தோன்னா கம்பல் போட்டுன்னு இருப்பாளா அவன். என்ன எல்லா பேக்கேஜும் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன் பேரை படிச்சுட்டு, இந்த பேர் உன்னோடைய பேர் இல்லையே, இந்த பேருக்கு சொந்தக்காரங்க யாரு அப்படின்ட்டு கம்பல் போட்டவன் கத்துவான். உடனே நாய் வச்சிருக்கிறவங்களே இது அந்த ஃபயர் ஃபைட்டர் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஹஸ்பண்டோடது அப்படின்ற மாதிரி வார்த்தையை சொல்லுவாங்க. அதை பிரித்து பார்த்தா அதில் வந்து வெட்டிங் இன்விடேஷன் தான் இருக்கும். அடுத்த சீன் இங்கே ஃபயர் ஃபைட்டர் காமிச்சா ஆர்மிக்காரங்களாம் விட்டுருவாங்க. சரி போ, நீ போய் அந்த பையனை மட்டும் எங்களுக்கு கண்டுபிடிக்க உதவி பண்ணு, நீ சொல்கிறத பார்த்தா 15 நாளுக்கு மேலே அவன் தாங்கியிருக்கான், அவன் ஒரு ஸ்பெஷல் இன்ஃபெக்டர், அதனால அவன் எங்களுக்கு கண்டிப்பாக வேணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே அவனை வச்சு நீங்கள் ரிசர்ச் பண்ணுவீங்களா என்ன, இந்த மாதிரி வேறு யாராவது இருக்காங்களான்ட்டு ஃபயர் ஃபைட்டர் கேட்பாங்க. இருந்தான் ஒருத்தன், ஆனால் இப்போ அவன் எங்கே தப்பிச்சு போயிருக்கான்னு எங்களுக்கு தெரியாது, இதை வச்சுக்க, இந்த பட்டன் அழுத்துனா இது மூலமாக கிடைக்கிற சிக்னலை வச்சு உன்னை எங்களால் கண்டுபிடிக்க முடியுன்ற மாதிரி ஒரு ரிமோட்டை கொடுப்பாங்க. அடுத்து இந்த பக்கம் கண்ணாடி போட்டவன் டாக்டரோட ரூமில் அவன் வந்து சிலபஸ் மாதிரி ரெடி பண்ணியிருப்பான்ல, எவ்வளோ ஃபுட்டு இருக்குது எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி வச்சுப்பான். இது எல்லாத்தையும் படிச்சுட்டு இப்போ சாப்பாடு இல்லை நம்ம சாவ போகிறோன்ட்டு வேகமாக ஃபுட் கோர்ட்டாண்ட போய் என்னுடைய சாப்பாடு கொடுங்க, இங்கேருந்து நீங்கள் தப்பிச்சு போதானே பார்க்குறீங்க கார்லேருந்து, நான் யாரையும் நம்ப மாட்டேன்னு எல்லாருக்கிட்டே சண்டை போட்டு இருப்பான். உடனே நம்ம ரவுடி வந்து மூஞ்சிலே ஒரு அடி அடிச்சுட்டு வெளியே போனோம் தானே ஆசைப்பட்டேன் போடானோடனே எல்லாரும் முன்னாடியே கத்த ஆரம்பிச்சிருவான். சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை நம்ம எல்லாருமே சாவ போகிறோம், என்ன வெளியே அமிச்சிருங்கன்ற மாதிரி கத்துவானா. இதை கேட்டோன்னே அந்த தாத்தா, குழந்தைங்க முன்னாடி என்னடா பேசிகிட்டு இருக்கேன், நம்ம சாவ தான் போகிறோம், ஆனால் இங்கே இருக்கிற எல்லாரும் ஒன்றும் சாவ மாட்டோம், உன்ன மாதிரி பயந்தாங்குழி மற்றவங்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துகிறேன், நீ தாண்டா முதல்ல சாவ அப்படின்ற மாதிரி மோட்டிவேஷனலாக பயங்கரமாக டைலாக் பேசுவார். இதை கேட்டோன்னா அவனும் திருந்திடுவான். அடுத்து டாக்டர் எல்லாருக்கிட்டே உண்மையை சொல்லி தானே அவனும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ நம்மகிட்ட சாப்பாடும் இல்லை தண்ணியும் இல்லை, நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கேருந்து வெளியே போகிறோன்னே ஸ்வாட்ஸ்மேனு அது ஆபத்தாச்சுன்னுவான். இல்லை அவ்வளோ பெரிய ஆபத்து இல்லை, ஆர்மிக்கார தாத்தா வந்து வெளியே மான்ஸ்டர் இருக்கா இல்லையான்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் கால் உடஞ்சவர் வந்து வெளியே நமக்காக ட்ரக் ரெடி பண்ணிட்டு இருக்காரு, வெளியே போய் நம்ம ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளேருந்து நிறைய ஃபுட் கொண்டு வந்தால் மட்டும் போதுன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு இருப்பான். அந்த வேலையை யார் பாப்பான்னொன்னே அதுக்கு நாட்களை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்ட்டு டாக்டர் முதல்ல நம்ம ரவுடி கிட்ட தான் போய் பேசுவான். நீ எதுக்கு என்ன தேர்ந்தெடுக்கிற, நான் எப்பேற்பட்டவன் தெரியும்ல அப்படின்ற மாதிரி ரவுடி சொல்லுவான். நீ எப்பேற்பட்டவனானே இருந்துட்டு போ, ஆனால் எப்போவாது நீ ஏதாவது உயிரை காப்பாற்றிருக்கியா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை டாக்டர் கேட்டு போயிடுவான். இதை 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று அவன் காப்பாற்ற வேண்டிய அந்த சின்ன பொண்ணை காப்பாற்ற முடியலன்ட்டு ஒரு கில்ட்டில் கூட இந்த உதவியை பண்ணலாம், இல்லை இங்கே இருக்கிற மக்களையாவது நம்ம காப்பாற்றி ஆகணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் கூட அவன் முடிவு எடுக்கலாம். அடுத்து அந்த கண்ணாடி போட்டவன் வந்து ரவுடி கிட்ட என்னை மன்னிச்சிடு, நீ பண்ணது தான் சரி, நான் அப்படி நடந்திருக்கக்கூடாதுன்னு மன்னிப்பு கேட்பான். அதே மாதிரி அவன் நடந்து போகும்போதும் நம்ம ரவுடி கூப்பிட்டு என்னையும் மன்னிச்சிடு, நான் உன்னை அடிச்சிருக்கக்கூடாதுன்னு மன்னிப்பு கேட்பான். முதல் தடவையாக இவன் மன்னிப்புலாம் கேட்குறாங்க. இதை வந்து நம்ம ஸ்வாட்ஸ்மேன் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு பரவாயில்லையே உனக்குள்ளே நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு போல இருக்குன்னு குடிச்சிட்டு இருப்பான். நீ இன்னுமாடா குடிச்சிட்டு இருக்காட்டும்போது ஆமாம் கெட்ட பழக்கத்தை அவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்க முடியாதுல்ல, இதை மட்டும் குடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு குடிச்சிட்டு இருப்பான். இது நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது மியூசிக் சவுண்டு கேட்கும். என்னென்னு பார்த்தா நம்ம கிட்டார் வாசிக்கிற பொண்ணு வந்து கிட்டார் வாசிக்கிட்டு இருப்பான், ஆனால் வேறு கிட்டார் இருக்கும். ரொம்ப நல்லா வாசிக்கிறேன்னும்போது ஆமாம் இந்த பக்கம் கிட்டார் பார்த்தேன் 4 ஸ்ட்ரிங்ஸ் தான் இருக்குது, இதில் என்னால் முடிஞ்சதை வாசித்தேன் நல்லா இருக்கான்னும்போது தயவு செஞ்சு வாசியேன், மியூசிக் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்ற மாதிரி ஹீரோ கேட்பான். சரி ஓகேன்ட்டு அழகாக ஒரு மியூசிக்கை வாசிப்பா, இவளே தான் ஒரு மியூசிக்கை வாசிப்பா. இதை கேட்டோன்னே ஹீரோ ஸ்வீட் ஹோம் அப்படின்வான். என்ன ஸ்வீட் ஹோம் ஆனும்போது ஆமாம் இந்த மியூசிக்கை கேட்கும்போது எனக்கு என்னவோ என் வீட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவான்.
ரொம்ப தேங்க்ஸ்ன்னு அந்த பொண்ணு சொல்லுவா. எதுக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு ஹீரோ கேட்டோன்னே, இந்த மியூசிக்கு நான் என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு, நீ இதுக்கு ஒரு நல்ல பேர் வச்சிருக்க, ஸ்வீட் ஹோம், ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு அந்த பொண்ணு மியூசிக் வாசிச்சுட்டே இருக்கும்போது இந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி காமிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்த சீனில் டான்ஸர் பொண்ணு வந்து ரெஸ்ட் ரூமில் உட்காந்துட்டு இருப்பா, கண்ணாடியே பார்த்துட்டு இருப்பா. அப்படி அதில் என்ன இருக்குன்னு தெரில. ஆனால் வெளியேந்து கிட்டார் வாசிக்கிற பொண்ணு தயவு செஞ்சு கதவு துறையேன் அப்படின்ற மாதிரி கேட்டுன்னு இருப்பா. முடியவே முடியாது, வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி நக்கலா பதில் சொல்லிட்டு இருப்பா. ஆனால் இவளுக்கு ரொம்ப வயிறு வலிக்குது போல இருக்கு. கெஞ்சி கேட்குறேன் என்னை உள்ளே விடணும் போது அப்போ கூட அவள் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு முடியவே முடியாதுன்னுவா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இவள் வெளியவே மயக்கம் போட்டு விழுந்துருவா. டான்ஸர் பொண்ணு என்ன சத்தம் கேட்குதுன்னு வெளியே வந்து பார்த்து பயந்துருவா. அப்புறம் இவளை கொண்டு போய் டாக்டர் கிட்ட காமிச்சோன்னே எல்லாருமே சுற்றி நின்றுட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு அப்பண்டிஸ் வந்திருக்குன்ற மாதிரி டாக்டர் சொல்லுவான். இதை கேட்டோன்னே இது என்ன பண்ணுறது, சர்ஜரி தான் பண்ணியாகணும் பண்ணும்போது வேற வழியே இல்லைன்ட்டு டாக்டர் வந்து ஸ்வாட்ஸ்மேன் கிட்ட பேசிகிட்டு இருப்பான். அவளோட வயிற்றுக்குள்ளே வந்து இன்ஃபெக்ஷன் உருவாயிட்டு இருக்கு, அதுவே அவளோட உயிரை எடுத்துரும், இல்லைனா ஆப்ரேஷன் பண்ணால் அவள் பொழைப்பான்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் இவன் வந்து முழுசாக டாக்டர் படிப்பை முடிக்கல போல இருக்கு. இதை கேட்டோன்னே டான்ஸர் பொண்ணு, இங்கே பார், நீ அவளை காப்பாற்றி ஆகணும், அவளை நான் டார்ச்சர் இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது, ஒழுங்காக அவளை காப்பாற்ற வேண்டிய வேலையை பாருன்ட்டு அண்ணன்கிட்ட கத்திட்டு போயிடுவா. அப்புறம் டாக்டர் போய் அந்த பொண்ணுங்கிட்ட பேசி பார்ப்பான். இங்கே பாரு, உனக்கு ஆப்ரேஷன் பண்ணோம், ஆனால் சாவர வாய்ப்பு அதில் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆப்ரேஷன் பண்ணலன்னா கண்டிப்பாக அப்போவும் செத்துருவேன்னொன்னே, அப்போது ஆப்ரேஷன் பண்ணு, அதுலையாவது கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்குல்லன்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்பா. அடுத்து டாக்டர் வந்து சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் நம்மகிட்ட இல்லை, வெளியே போய் கொண்டு வரணும், அந்த பொண்ணுக்கு அப்போ தான் சர்ஜரி பண்ண முடியும்னு சொல்லுவான். இதை கேட்டோன்னே ஸ்வாட்ஸ்மேன் நான் போகிறேன்னுவான். என்ன சாவறதுக்கு உனக்கு அவ்வளோ ஆசையான்ட்டு நம்மளோட ரவுடி வருவான். இதை கேட்டோன்னே ஆர்மிக்காரரோட பொண்ணு நான் போவேன்னொன்னே அவங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டார். இங்கே பாருங்கப்பா, நானும் மெடிக்கல் ஃபீல்டில் தான் படிச்சிருக்கேன், சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை 1000 இருக்கும், ஆனால் அது நான் போனால் தான் கண்டுபிடிச்சி கொண்டு வர முடியுன்ற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டோன்னே டாக்டரும் தயவு செஞ்சு அவங்கள அனுப்பிச்சி விடுங்களேன் அப்படின்ற மாதிரி ஆர்மிக்காரர்கிட்ட கேட்பாரு. சரின்ட்டு அவரும் தலையாட்டிப்பாரு. அடுத்து எல்லாருமே ஒத்துமையாக சேர்ந்து சுடு தண்ணியை யூஸ் பண்ணி டேபிளை கழுவாங்க, துணியெல்லாம் சூடு பண்ணுவாங்க. அதாவது ஒரு சர்ஜரி இங்கே நடக்க போகுதுன்னா எவ்வளோ சுத்தமாக இருக்கணும். டாக்டரும் சர்ஜரி பண்ணுறதுக்கான எல்லா பிளானையும் போட்டுன்னு இருப்பான். அடுத்து இவங்க எல்லாருமே போகும்போது ஹீரோ மட்டும் டாக்டர் பிடிச்சி, இந்த தடவை சாப்பாடு நமக்கு முக்கியம் இல்லை, அந்த பொண்ணை காப்பாற்றுறது தான் முக்கியம் அப்படின்ட்டு சொல்லி அனுப்புவான் ஹீரோ கிட்ட. எவ்வளோ மாறி இருக்கான் பார்த்தீங்களா டாக்டரு. அடுத்து எல்லாருமே கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஸ்வாட்ஸ்மேன் வந்து அந்த பொண்ணை பார்க்க வந்திருப்பான், கிட்டார் பொண்ணை. நீ எப்போத்துல அந்த கத்தி யூஸ் பண்ணுறேன்னு அந்த பொண்ணு கேட்பாளா. 30 வருஷமானவொன்னு சிரிச்சிருவா. ஆமாம், என்னுடைய சின்ன வயசில், அதாவது 1 வயசில் நான் இந்த கத்தியை தான் என் கையில் எடுத்தேன்ற மாதிரி சொல்லுவாள். அதாவது நம்ம இப்போ கூட சில ரீல்ஸில் பார்த்துருப்போம், குழந்தைங்களுக்கு முன்னாடி பணம், புக்கு, ஒரு சில பொருட்கள்லாம் வச்சு நடந்து வந்து அந்த குழந்தை எது எடுக்குது அப்படின்றத பார்ப்போம்ல. அந்த மாதிரி வந்து இந்த நாட்டில் அதை ரெகுலராக பண்ணுவாங்க போல இருக்குது 1 வயசில். அந்த மாதிரி இவன் குழந்தையா இருக்கும்போது கத்தியை தான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அந்த பொண்ணும் நானும் அப்போ சின்ன வயசில் ஒரு பொருளை எடுத்தேன்ற மாதிரி சொல்லுவாள். அந்த பொருளுக்கு அர்த்தம் வாழ்க்கை, நீ ரொம்ப காலம் வாழ்வ அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அடுத்து வண்டியில் போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ யோசிப்பான், இன்றைக்கி ஆகஸ்ட் 25, நான் இன்றைக்கி சாக வேண்டியது, நான் தற்கொலை பண்ணிக்கணும், நான் ஏன் இப்பேற்பட்ட முடிவு எடுத்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். என்னன்னா ஹீரோவோட ஸ்கூல் டைமில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஒரு பையன் கூல்ட்ரிங்க்ஸ் மிஷினையே பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ தான் புதுசாக சேர்ந்த பையனா, உனக்கு என்ன ஜூஸ் வேணும், எவ்வளோ காசு தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியாது, இந்த காசை வச்சுக்க, உனக்கு என்ன ஜூஸ் வேணுமோ கூடி, எனக்கு திரும்பலாம் தர வேணான்ற மாதிரி சொல்லுவான். நீ என்னடா எனக்கு தரதுன்ற மாதிரி அந்த பையன் திமிரா பேசுவான். அப்போ ஃபுட்பால் விளையாடுவாங்களா, அந்த பையன் பக்கத்தில் வந்தோன்னே பயந்து விழுந்துருவான். என்னடா விளையாடுறீங்கன்னு ஹீரோ அந்த பசங்களை கத்திட்டு இவனுக்கு கை தாங்க கொடுப்பான் ஏஞ்சிரன்ட்டு. அப்படியே ஹீரோட வாய்ஸ் வரல, நான் அன்றைக்கி அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன், அவனுக்கு கை கொடுத்தது தப்பா இல்லை அவனுக்கு காசு கொடுத்தது தப்பா, ஆனால் அன்னிலேருந்து என்ன அவன் டார்ச்சர் பண்ணான்ற மாதிரி சொல்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோவை எல்லாருமே கிளாஸ்க்குள்ளே அடித்து ரத்தத்தோட படுக்க வச்சுருக்காங்க. உன்னை நான் ஏன் டார்ச்சர் பண்ணுறேன்னு உனக்கு தெரியணும்ல, ஆனால் சொல்ல வேண்டிய நாளில் தான் சொல்லுவேன். கண்ணாடி போட்டு ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருப்பான், அவனை கூப்பிட்டு, இந்தா இப்போ நீ இவனை அடித்து என் டீமில் வந்து சேர்ந்துக்க, இல்லைனா இவனை டார்ச்சர் பண்ணுற மாதிரியே உன்னையும் டார்ச்சர் பண்ணுவேன்ற மாதிரி மிரட்டுவானா. வேறு வழி இல்லாமல் அந்த பையனும் ஹீரோ கிட்ட என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிப்பான். இந்த மாதிரி ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை, எல்லா தடவையும் அவனை எப்போல்லாம் பார்ப்பாங்களோ ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக சேர்ந்து அடிச்சுட்டே இருப்பாங்க. நான் உன்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறேன்ல, உன் அப்பா அம்மா ஏன் தெரியுமா ரியாக்டே பண்ண மாட்டேங்கிறாங்க, உன் அப்பா என்னோட அப்பா கம்பெனிக்குள்ள தான்டா வேலை பார்த்துட்டு இருக்காரு, அப்புறம் உன் அப்பாவோட வேலையே போயிடும், உன் அப்பாவை நான் என்ன வேணா பண்ணுவேன்னு அசிங்கமாக பேசினோன்னா ஹீரோ அடிக்கிற மாதிரி கை வாங்கிடுவான். உனக்கு கோவம் வருதுல்ல, உனக்கு தெரியணுமா எதுக்காக உன்னை நான் டார்ச்சர் பண்ணுறேன்ட்டு. அந்த ஒரு நாள் நான் எப்பேற்பட்ட பணக்காரன்னு தெரியாமல் நீ என்கிட்டயே கொண்டு வந்த காசு தர என்னை அவ்வளோ கேவலமாக நீ பார்க்குறியா, அதோட முக்கியமாக நான் கீழே விழுந்த பிறகு நீ என்ன ஹீரோன்னு நினச்சிட்டு இருக்கியா, எனக்கே கை கொடுத்து தூக்குற, அப்போ முடிவு பண்ணண்டா உன் முகத்தில் இருக்கிற சிரிப்பை நான் பார்க்கவே கூடாதுன்ட்டு, அதனால தான் உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவான். அடுத்து நம்ம ஹீரோவும் சரி நம்ம ஃபேமிலிக்கிட்ட சொல்லாண்டு வீட்டில் எல்லாத்தையும் சொன்னால் அவங்க அப்பாவும் அம்மாவும் கூட ஒருத்துக்கப்பா அப்பாவோட வேலை போய்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்டு அவங்க 2 பேர் மேலேயும் வெறுப்பாகி ஹீரோ ரூமுக்கு போகலான்னு பார்த்தா அவன் தங்கச்சி ஃபோனில் யார்கிட்டயும் பேசிகிட்டு இருப்பா. என்ன அவன் என்னோட அண்ணனா, இல்லை அடி வாங்குறவன் என்னோட அண்ணன்லாம் கிடையவே கிடையாது, எனக்கு அண்ணனே இல்லைன்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருப்பா. அதாவது ஸ்கூலில் ஹீரோ அடி வாங்குறதுனால அவன் தங்கச்சிக்கு வெக்கமாக இருப்பில் இருக்கு, தான் அண்ணன் தான் அவன்றதை கூட சொல்ல மாட்டேங்கிறான். இதெல்லாம் ஹீரோ யோசிச்சு ரொம்ப வருத்தத்தில் நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ வந்து ஹீரோவை வந்து அவன் நோன்றதை விட்டுருவான். என்னன்னா ஹீரோட அப்பா வந்து ஸ்கூலில் வந்து சொல்லியிருப்பாரு, அதனால சரி இதுக்கப்புறம் அவனை நோண்ட வேணான்னு விட்டுருவான்.
இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு நாள் நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ அந்த கண்ணாடி போட்டுன்னு ஒரு பையன் இருப்பான்ல, அவன் வந்து அந்த பணக்கார பையன்கிட்ட எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் பணம் மட்டும் கூட அப்படின்னு கெஞ்சி கேட்பானா. பணம் தரேன், இங்கேருந்து ஒரு வண்டி வரும், அந்த வண்டியில் மட்டும் குதிச்சிரு, உனக்கு பணம் தரேன்ற மாதிரி சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டே அவன் குதிக்க மாட்டான், நீ குதி அப்படின்ட்டு அந்த பணக்கார பையனை தள்ளி விட்டுருவான். அடுத்து மறுநாள் பார்த்தா அந்த பணக்கார பையன் அவங்க அப்பா கிட்ட சொல்லி ஹீரோட அப்பாவோட வேலையை பிடுங்கியிருப்பான். மறுநாளே ஹீரோ வந்து பார்க்கறதுக்காக அந்த கண்ணாடி பையனை வீட்டுக்கு வந்திருப்பான். வந்து ஹீரோவை பாராட்டுவான்னு பார்த்தா திட்டுவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா, உன்னால தாண்டா இப்படி நடந்தது, உன்னாலே அம்மா இறந்துட்டாங்க, நான் அந்த வண்டி ஏண்ட குதிச்சிருந்தேன்னா அவன் எனக்கு பணம் கொடுத்துருப்பான், அதை வச்சு நான் என் அம்மாவை காப்பாற்றிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுகிட்டு இருப்பான். ஹீரோ என்ன தான் பண்ணுவான் இப்பேற்பட்ட ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா? அவன் என்ன தப்பு பண்ணான்? அதே கேள்வி தான் அவனுக்குள்ளேயே ஓடும். நான் என்ன பண்ணேன்? நான் தப்பை தானே தட்டி கேட்டேன், அவன் தானே என்னை வந்து டார்ச்சர் பண்ணான், தப்பை தட்டி கேட்டால் கூட நான் தான் தப்புன்றாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு நொடியில் தான் நம்ம ஹீரோ சூசைட் பண்ணுன்ட்டு கத்தி எடுத்து அவன் கையில் அவ்வளோ கீறல்களை போட்டிருப்பான். அதனால தான் நம்ம ஹீரோவோட கையில் அவ்வளோ தழும்பு இருக்குது. ஆனால் நான் இப்போ சாக மாட்டேன், இப்போ நான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன், இங்கே இருக்கிறவங்களுக்காகவாது நான் இவங்களுக்கு உதவி பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நினைக்கும் போது அந்த கார் பேஸ்மெண்ட்டை விட்டு வெளியே போதுங்க. சரி சாதிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போதே அந்த கார் அப்படியே ஒரு 10 ரோல் அடித்து எண்ணெயில் போட்டால் அப்பளம் மாதிரி அப்படி பொறிஞ்சு கிடக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு மான்ஸ்டர் நடக்கிற மாதிரி பயங்கரமாக சத்தம் கேட்குது. இதோட எபிசோட் 7ஐயும் முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எபிசோட் 8ல் என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.